வெல்கம் டு மேக்ஸ் நேரம். இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.3ல 15th கொஸ்டின் பார்க்க போறோம். இது வரைக்கும் சாப்டர் 10ல எக்ஸசைஸ் 10.1 10.2 அது சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. 10.3ல 14 சம்ஸ் ப்ரீவியஸ் வீடியோல போய் பாருங்க. ஒவ்வொரு சம்ஸா நீங்க எக்ஸசைஸ் நம்பர் கொஸ்டின் நம்பர் கரெக்டா சொன்னீங்கன்னா என்னோட வீடியோஸ் வரும், நீங்க அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th y equal to x e power minus x ஸ்கொயர்னுக்கு இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது x ஒரு செப்பரேட்டா இருக்கு, e power xன்றது e power x ஸ்கொயர் அது விட்டுருங்க. ஆனா e power xன்றது அது ஒரு வேரியபிள். அப்ப ரெண்டு வேரியபிளும் சேர்ந்த மாதிரி இருந்தனா நடுவுல எதுவுமே எந்த சிம்பிள்ஸுமே இல்லைன்னா அது என்ன சொல்லிக்க நான் ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது இதை யூன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம வின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நீங்க கொஸ்டினை முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கணும். முதல்ல அது யூவி மெத்தட்ல இருக்கா இல்ல கோசன்ட் ரூல்ல இருக்கா அதை பார்த்துட்டு அந்த ஃபார்முலா முதல்ல எடுத்துடணும். dy by dx equal to யூவி ப்ராடக்ட் ஃபார்முலா என்ன அர்த்தம்? u into v dash plus v into u dash. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. இப்போ நம்மளுக்கு இது வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் வரும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஏன்னா இங்க எக்ஸ் வேரியபிள் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சப்போஸ் இங்க டி இருந்தா டி என்ன வேரியபிள்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஓகேவா? இப்போ டிஎக்ஸ் எக்ஸ் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ யூ வேல்யூ என்ன? எக்ஸ். அப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க யூ வேல்யூ. வி டேஷ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தாலோ இல்ல எது இருந்தாலும் சரி இ பவர் எக்ஸ்ல இ பவர்ல ஏதாவது வந்தனா அதே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? இ பவர் எக்ஸ் தான் வரும். சப்போஸ் இப்போ இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா உனக்கு அதே இ பவர் எக்ஸ் தான் வரும். அப்ப இங்க இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தாலும் இல்ல வெறும் எக்ஸ் ஸ்கொயர் எது வந்தாலும் அதே தான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? நம்மளுக்கு இது ஒய் வேல்யூ, இது வந்து dy by dx வேல்யூ. ஓகேவா? அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இப்போ நம்ம இங்க நம்மளுக்கு வி வேல்யூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இதை டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இது வந்து நம்ம இ பவர் எக்ஸுக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கோம். அடுத்தது இங்க செயின் ரூல் யூஸ் பண்ண போறோம். எப்படின்னா இங்க எக்ஸ் மட்டும் இல்ல, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, வேரியபிள் எக்ஸ்ட்ராவா இருக்கு, பவர்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணா செயின் ரூல் யூஸ் பண்ணலாம். டி பை டிஎக்ஸ் இந்த பவரை மட்டும், அதாவது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். புரியுதாமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பிளஸ் வி வேல்யூ என்ன? இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு யூ டேஷ். யூ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இது சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஏன்னா வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1ன்றதை போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். எக்ஸ் இன்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் 2. இந்த பவர் முன்னாடி வந்துடும், எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 டிஃபரன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x 2ல இருந்து 1 போச்சுன்னா 1. அது போட்டாலும் ஒன்று தான், இங்க போடனாலும் ஒன்று, இல்லைன்னா நீங்க எடுத்துலாம் 2x அவ்வளவுதான். பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீங்க ஏதாவது காமனா எடுக்க முடியுமா பாருங்க வெளியே. dy by dx equal to காமனா என்ன எடுக்கலாம்? இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துலாமா? இது ரெண்டும் பாருங்க ப்ராடக்ட்ல தான் இருக்கு. இங்க ஒரு 2 பவர் எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு வெறும் எக்ஸ் பவர் 1 இருக்கு. அப்போ ப்ராடக்ட்ல பேஸ் சேமா இருந்தா பவர் வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? அப்படியே சொல்லலாம். இல்லைன்னா மைனஸ் 2x இன்டு எக்ஸ்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டீங்கன்னா இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 எக்ஸ் இன்டு எக்ஸ் இங்க வந்து என்ன ஆகும்? 1 பிளஸ் 1 2 ஆயிடும். பவர் சேம் ஆயிடும். பேஸ் போட்டுட்டு பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா பவரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு? பிளஸ் 1. ஏன்னா இங்க ஒரு டேர்ம் இருக்கு, அதுதான் நம்ம காமன் எடுத்துட்டோம். அப்போ 1 இன்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இதை நீங்க இப்படியும் எழுதலாம். ஃபைனல் ஆன்சருக்கு வந்திருக்கோம். therefore dy by dx equal to
இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்றதை காமன் எடுத்துட்டோம். இந்த எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் ஃப்ரண்ட்ல போட்டுக்கணும், நெகட்டிவ் 1 மைனஸ் செகண்ட் டேர்மா போட்டுக்கணும், மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இது நம்ம இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணனாலும் பண்ணலாம். ஓகேவா? புரியுதாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.